சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த அயப்பாக்கம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சத்ராக் ஜொமேட்டோ உணவு டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தார். இன்று வழக்கம் போல் வாடிக்கையாளர்களுக்கு தனது இருசக்கர வாகனத்தில் ஆவடியில் இருந்து பட்டபிராம் நோக்கி உணவு டெலிவரி கொடுக்க சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது கவரைப்பாளையம் அருகே சாலை ஓரங்களில் அதிக கடைகள் இருப்பதால் அங்கு வாகனத்தை நிறுத்தி பார்வையற்றவர்கள் பாட்டு பாடி பணம் பெறுவதற்காக இசை டாடா ஏசி வாகனத்தை நிறுத்தி கதவு திடீரென பிறந்ததால் அதை கவனிக்காமல் வந்த சத்ராக் வாகனத்தின் கதவில் இடித்து தடிமாறி இருசக்கரத்தோடு கீழே விழுந்ததில் அவரது இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு வலியால் துடித்து கொண்டிருந்தார். விபத்து ஏற்பட்டதும் டாடா ஏசி அங்கிருந்து தப்பி சென்றது. பின் அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் 108 ஆம்புலன்ஸ் 1 மணி நேரம் தாமதமாக வந்து ஆம்புலன்ஸில் வந்த செவிலியர் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து சிகிச்சைக்காக ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஆவடி பகுதியிலிருந்து பட்டபிராம் வரை நெடுஞ்சாலைகளில் அதிக சாலை ஓர வியாபாரிகள் கொட்டகை அமைத்து வியாபாரம் செய்வதால் அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் சாலையிலேயே வாகனத்தை நிறுத்தி காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதாலே கூடுதல் விபத்துகள் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு தகுந்த நடவடிக்கை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி வாகன ஓட்டிகளின் பிரதான கோரிக்கையாக அமைந்துள்ளது.